Hi friends, நம்ம இந்த வீடியோல சேனை கிழங்கு கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இல்ல நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேனை கிழங்கு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சேனை கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு 6 பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருந்த சேனைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு ஜாரில் மாற்றிட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேனைக்கிழங்கு அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பொட்டுக்கல்லையும் நம்ம சோம்பும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவை இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாம். லைட்டாக கையில் வச்சு தட்டிட்டு ஹீட்டான எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 பக்கமும் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போது சேனைக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.